சவுண்டு வேறு பயங்கரமாக கேட்குது. சின்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே தான் மிஸ் இருந்துச்சு, காணும். அக்கா இங்கே எப்படி இங்கே இருந்து வரும், எங்கே போனுச்சு? என்ன டிரான்ஸ்போர்ட் இது பண்ணுதா? இங்கே நீங்கள் இங்கே தானே இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு புரியலையே. இது என்ன ரூம் விசித்திரமா இருக்கு. சரஸ்வதி சாமியை கொண்டு போகிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாத மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். கடவுள் முருகர் எப்படி தூங்குது? அக்கா ஏதாவது சொல்லணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா என்கிட்ட சொல்லணும். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருப்பேன், கிளம்பிடுவேன். இந்த ஜென்மம் இல்லைன்னா வேற ஜென்மத்திலேயாவது ஜாதி மதம் இல்லாத உலகத்தில் நீங்கள் பிறக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே பிறக்கணும். இப்போ புரியும் நினைக்கிறேன். இந்த ஜாதி மதம் அதனாலே வந்துட்டு எவ்வளோ பேர் சூசைடு பண்ணுறாங்க, எவ்வளோ மர்டர் நடக்குது நாட்டில், நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இது நம்ம வெறும் வார்த்தையெல்லாம் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். பட் ஃபேக்டை சொல்ல போனால் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் ஆனால் உலகமே சேர்ந்து போகிறோன்னா தான் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இன்னைக்கு நான் பேசுவேன், நாளைக்கு என்ன மாதிரி இன்னொரு கிரியேட்டர் யாராவது வந்து பேசுவாங்க. கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் பேசுவோம். அந்த அடுத்த உலகம் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஜாதி மதம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்பயே எதுக்கு ஜாதி மதத்தினால என்ன ஆகிட போகுதுன்னு எனக்கு புரியல. எனக்கு அது வந்துட்டு சத்தியமா. இப்போ சரி இருங்க, நான் சொல்கிறேன். 2 மதம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மதம், நான் மதம் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு மதம் வேற வேறு மதம் கல்யாணம் பண்ணால் என்ன ஆகிட போகுது? 2 மதம் கல்யாணம் பண்ணால் அதுவும் என்ன ஆகிருக்குது? எதுவும் மாற போகிறதில்ல. வேறு மதம் கல்யாணம் பண்ணாலோ உலகம்னு இடிஞ்சிடாது, உலகமும் அழிஞ்சிடாது, யாருக்கும் எதுவும் ஆகிட போகிறதில்ல. அதுவும் அந்த மதமும் அப்படி தான், இந்த மதமும் அப்படி தான். மனுஷனாக பாருங்க. மனுஷனாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதான் புரியல. அக்கா இப்போ உங்களுக்கு அங்கே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது மாதிரிலாம் பார்க்குறப்ப. என்னதான் நடக்குது இங்கே? பட் ஒன்று புரியுது காய்ச்சி, இங்கே ரொம்ப இங்கேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்நேரம் இவங்களுக்கு இவங்க லவ்வர் கூட கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இவங்க லைஃப் எப்படி நல்லா இருந்துருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் சில்ட்ரன்ஸுங்கிற பாருங்க, பையன் பொண்ணெல்லாம் அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பெரியவங்களாம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் இப்போ கொஞ்சம் டீனேஜில் கொஞ்சம் அப்படி இப்படின்னா லவ்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும், பட்டாம்பூச்சிலாம் பறக்கும். அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் அதிகமாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு உங்கள் பையன்கிட்ட போயிட்டு நீங்களாக போயிட்டு பேசுங்க. உனக்கு இதில் விருப்பமா, யாராவது பொண்ணுக்கு இது லவ் பண்ணுறியா, பொறுமையாக உட்காந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கிளியராக கிடச்சிடும், ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும். இது மாதிரி ரொம்ப அவசரப்பட்டுட்டு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கும் கஷ்டம், இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பாருங்கள், வேறு தான் பையனை லவ் பண்ணனால கொலை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு பண்ணணுன்றேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நான் சொல்கிறது புரிஞ்சால் ஓகே தான். இன்னும் கையச்சலாம் இருக்குது. அக்கா நீங்கள் எதுக்கு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு இந்த லைஃப் இல்லைன்னா என்ன இன்னொரு லைஃபா இல்லை? நல்லா போய் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் சைலண்டாக இருக்குது. சாமி ஃபோட்டோ இருக்கு. ஒரு சாமியை கும்பிடும், ஏதாவது ஒரு சாமியை காப்பாற்றுங்க.
கால் வேறு அடிபட்டுருச்சு கேஸ். வேறு என்னடா கதவு ஜன்னல் வேறு இருக்கு. ஏன்க்கா கதவை திறந்ததுக்கெல்லாம் கோவப்படுறீங்க? மேலே கொஞ்சம் மோசமாக இருக்குது. இப்போ பையன் அடிக்கடி அப்படியே வந்து 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 போகுது வயசு. அக்கா நம்மளை பார்க்கலாமா? இல்லை என் முன்னாடி வந்து நில்லுங்க. இல்லை எனக்குள்ள கூட வர ட்ரை பண்ணுறீங்களா? இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைச்சி என்னை பயமுறுத்தினாலும் உங்களுக்கு ஒரு பலனும் இல்லை. இல்லைன்னா உங்கள் லவ்வர் யாருன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நானாக சேர்த்து வைக்கணுமா? லவ்வர்னு சொன்னா அக்கா இப்போ சொல்லுங்கக்கா, உங்கள் லவ்வர் யாருன்னு சொல்லுங்க. இது சொன்னதுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிள் ஒரு பயங்கரமாக வருது. ரமேஷ், சுரேஷ், தினேஷ் யார் பேர்? ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கக்கா, பேராக தெரிஞ்சுக்க. இல்லை எனக்குள்ள கூட வாங்க. இது மாதிரி இறந்து போயிட்டு இது மாதிரி பங்களாவில் தனியாக இருக்கிறாங்கல்ல. ஆமாம் அக்கா, ஒரே நிமிஷம்க்கா பேசிக்கிறேன். இங்கே தான் நானும் இருக்க போகிறேன். தம்பி சொல்கிறது ஒரு 5 நிமிஷம் கேளுங்க. ஒரு 5 நிமிஷம். இப்போ இது மாதிரி இடத்துல இருக்கோம், யாருக்காவது ஏதாவது இது மாதிரி விஷயம் நடக்குது, அவங்க இறக்கலைனாலோ இறந்தாலோ மனசு விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறுதலாக மட்டும் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றே அவங்களுக்கு போதுமான விஷயம். அது ஒன்றே ஒரு போதுமான விஷயமா இருக்கும். கதவு சொல்லு பயங்கரமாக கேட்டுருக்கு. சிங்கிரம் தான் மேலே தான் கீழே வந்துச்சு. என்னது அக்கா, என் கூட விளையாடணும்னு நினைக்கிறீங்களா? நான் பயமுறுத்த நினைக்கிறீங்களா? நான் என்ன பண்ண ஒன்றுங்களை நான் எதுவுமே பண்ண கிடையாது. உங்களுக்காண்டி பொறுமையாக இப்படி உங்கள் தம்பி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நான் என் மேலே கோவப்பட்டு எந்த ஒரு யூஸும் இல்லைக்கா. வாய்க்கு அக்கா அக்கான்னு கூப்பிட்டுருக்கிறேன். தயவு செஞ்சு நான் லாக் மட்டும் பண்ணி விட்டுறாதீங்க. நான் வீட்டுக்கு சுரோடு போயிடுச்சியா? என்னன்னா கஷ்டமாக இருக்குது இந்த அக்காவை பார்த்தா. தெரியுது, கேமராவில் மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது எனக்கு. லைட்டு இது தேவையில்லாத நேரத்தில் எல்லாம் ஒர்க் ஆகுது, தேவைப்படுற நேரத்தில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அக்கா அங்கே வரேன், நான் வரலாமா? ஃபோட்டோ இருக்கு அக்கா, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கு. என்ன ஃபோட்டோ இது? நீங்கள் ட்ராயிங் பண்ண ஃபோட்டோவா? ஏதோ ரிச்சுவல் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
கண்ணெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்குது, கண்ணாடி இருக்குங்களா? பயம் அதிகமாகுது. மீரான் இது இருக்கு. அக்கா நீங்களா அதுக்கா இது? மீராக்கா உங்களை உங்கள் ஃபேஸ் மாதிரி போட்டு வரைஞ்சிருக்கு மீரான். மீராக்கா நீங்களா எழுதுனீங்களா இதை? கண்ணெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, தலை பாருங்க. இதோ இந்த அரண்மனை படத்தில் ஒரு செல்வி பேர் மாதிரி இருக்குது. அக்கா நான் இன்னும் கிளம்ப போகிறேன். கடைசியாக என்கிட்ட ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியலனாலும் நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா அதை செய்ய ட்ரை பண்ணுறேன். என்னால் உங்கள் மனசுக்கு ஆறுதலாக மட்டும்தான் என்னால் அதை பற்றி பேச முடியும். இதெல்லாம் நீங்கள் இருக்காதீங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் சரி, நீங்கள் இங்கே இருந்து சொர்க்கம் இது போயிருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இங்கே இருந்துட்டு எத்தனை நாள் தான் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க? எத்தனை பயம் ஓவர் ஆகுது. அக்கா சொல்கிறத கேளுக்கா, உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ரெண்டு சைடு ஆக்பிட் துடிக்குது. அதோட ரெண்டு சைடு ஆக்பிட்டுங்க, ரெண்டு சைடு எனக்கு பக்குங்குது. அக்கா உங்களை நான் அக்கா மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இல்லைனா நான் எப்போயோ கிளம்பியிருப்பேன். வந்தப்போ உங்களை பார்த்தோன்னே நான் ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல அந்த முக்கில் தெரியும்னு நினைக்கிறேங்க. அந்த முக்கில் பார்த்தப்பே நான்லாம் கிளம்பியிருப்பேன். நான் கதவில்லாத கதவு எப்படிடா இது நடக்குது? ஓகே அக்கா, மீராக்கா என்ன மீராக்கா, இங்கே இருந்து எத்தனை நாள் தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க? எத்தனை நாள் நீங்கள் அழுதுட்டு இருக்க போறீங்க? செத்துமே உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா எப்படி? சொர்க்கம் கூட போயிட்டா கூட அங்கே கூட நிம்மதியாக இருக்கலாம். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் உயிரோட இருந்தாலுமே அப்படி தான், செத்தாலுமே அப்படி தான், நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறீங்க. கஷ்டம்தான் உங்கள் லவர் கூட நீங்கள் சேராமல் போனது. எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு தான் சொல்லுது. பட்டு நம்ம ஒன்றும் இது இல்லை, இன்னும் சூப்பர் போட்டா எதுவும் இல்லை. லாஸ்ட் வீடியோ அப்படி தான் பண்ணி சொல்லியிருக்கோம். முன்னாடி சாந்தி மாட்ட ரோசில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இருந்துட்டு லாஸ்ட் வீடியோ. அங்கேயும் இதே மாதிரி தான் அம்மா குழந்தையோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாச போராட்டமே அங்கே இருக்கும். பட் அது ரெண்டு கான்செப்ட்டுமே இது ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களும் அங்கே இறந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இவங்களும் இங்கே இறந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க கைஸ். ஓகேக்கா கிளம்ப போகிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்கலாமா? கேட்குது அக்கா, நான் கிளம்ப போகிறேன். பார்க்கலாமா நான் கடைசியாக ஒரு டைம்? அக்கா நான் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா டெய்லி கஷ்டப்பட்டு அழுதுட்டு தான் இருக்க போகிறீங்க. உங்களுக்காக யாரும் வரமாட்டாங்க. சரி ஓகே சார், நான் ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். கூட கால் வேறு அடிபட்டுருச்சு வயசு வேறு. நீ அவ்வளோ தூரம் எப்படி தனியாக நடந்து போக போகிறேன்னு தெரியலையே. சும்மாவே 10-20 நாய் வளைச்சி போடுது வரும்போது. சரி ஓகே சார், நான் இதோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க கேஸ். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். அதுவும் தனியாக வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் நம்ம சேனலில் இருந்துட்டு. அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான லொக்கேஷன் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லொக்கேஷன் இருந்துட்டு.
எனர்ஜி சுத்தமாக இல்லை ரேஸ். இப்போ அவ்வளோ தூரம் எப்படி தனியாக நடந்து போக போகிறேன்னு தெரில. வரும்போதே 4-5 நாள் சுற்று போட்டுச்சு, போகும்போது எத்தனை நாள் இருக்க போகுதுன்னு தெரில. வண்டியில் வந்தால் கூட பிரச்சனை இல்லை, நடந்து வரமா அவ்வளோ தூரம், அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுச்சு. ஓகே கேட்குது. ஓகே அக்கா, நான் போயிட்டு வரேன். ஓகே கேஸ், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். இல்லை இன்ஸ்டாகிராம் போய்ட்டு எக்ஸ்ப்ளோரிங் சந்திரன் போட்டாலே ஃபஸ்ட்டு வந்து நிற்பேன். அங்கே வந்து நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களை நான் வேறு ஒரு வீடியோவில், வேறு ஒரு கொடூரமான பேய் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எக்ஸ்ப்ளோரிங் சந்திரன். டாடா டாடா, பை 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 பை.